அதனால்தான் மாறுவோம், மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று. இப்படித்தான் ஒரு புள்ளியிலிருந்து தான் ஒவ்வொன்றும் தொடங்கி இருக்கிறது. உடன் பிறந்தார்களே, ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய யாரும் நெருப்பை எடுத்து செல்வதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். இப்போ உங்க கைகளில் உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக இருக்கிறோம். கொளுத்தி போடுங்கள். அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, பெண்ணி அடிமைத்தனம் வன்முணர்வு கொலைகளுக்கு எதிராக, மதுமதை போதைக்கு எதிராக, வள கொள்ளைகளுக்கு எதிராக இந்த புரட்சி தீ பற்றி எரியட்டும். உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக எரிகிறோம் என்றுதான் உங்கள் கைகளில் வந்து இருக்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிற அரசியலையும் பாருங்கள். நாங்கள் வந்தால் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், அண்டா தருவோம், 2000 தருவோம், 10,000 தருவோம், பிரிட்ஜ் தருவோம், டிவி தருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதையெல்லாம் நீங்களே வாங்கிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வசதியையும் வருவாய் பெருக்கத்தையும் உங்கள் பிள்ளைகள் தருவோம். தன் கையை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு தன்மான வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தருவோம். ஏனென்றால் என் ஆத்தாலும் அப்பனும் கையேந்தது அவமானமாக கருதினேன். என் உடன் பிறந்தார்கள், என் தம்பியும் தங்கையும் கையேந்துவதை அவமானமாக நான் கருகிறேன். ஒரு தேசிய இனத்திற்கான தலைகுனிவாகவும் இழிவாகவும் கருதுகிறோம். என்ன வளம் இங்கே இல்லை, அந்த வளத்தை வைத்து நிலத்திலே எண்ணற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்கள் பிள்ளைகள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம்.